நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தத்திற்காக என்ற படம் தான் வாழை. அது முன்னாடினா துவண்டு போய் தூவையிலிருந்து துவண்டு போய் வாழ்க்கையில வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாக தான் வாழை. ஏன்னா ஒரு ட்ரமாட்டிக் சிச்சுவேஷன், என்ன படம் பார்க்காத மூவி. அந்த ட்ரமாட்டிக் சிச்சுவேஷனில் அந்த சிச்சுவேஷன் வந்து மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை கட்சிக்கு முன்பு பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் நடந்திருக்கிறார் சொன்னார். இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஒரு இழப்பது என்பது அந்த இழப்பில் மீள்வது என்பது மிக கடினம். என்னுடைய மூத்த சகோதரன் என்பது தந்தை இழந்து மிகப்பெரிய சோகம். படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது தந்தை இழந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடென்ட் என் அண்ணன் இழந்தேன். என் அண்ணன் இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டில் வந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல. நான் அண்ணன் தலைமணி இழந்த சோகத்தை எடுக்காமல் அந்த சோகத்தை உருவாக்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு இறுதி வரைக்கும் மறைந்தது என் தாயார். என் மைத்துனரிலிருந்து இப்படி வரிசை நடைமுறை இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட